ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பூபதி. இந்த வீடியோவில் கரண்ட் பில் வந்து எப்படி வந்து கால்குலேட் பண்ணிக்கிறாங்க, இந்த கொரோனா டயத்தில் வந்து எப்படி வந்து கால்குலேட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்முடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நிறைய பேர்த்துக்கு 3 மடங்கு 4 மடங்கு பில் வந்து அதிகமாக வந்துருக்குது. ஸோ லாஸ்ட் ஒரு மாதம் வந்து அவங்க வந்து அசஸ் பண்ணிட்டு பழைய பில்லே வந்து அவங்க கொடுத்ததுனால இவங்க லாஸ்ட் மந்த்துக்கும் இந்த மாதத்துக்கு ரெண்டுக்குமே சேர்த்து வந்து அவங்க வந்து பில்லு போட்டாங்க. ஸோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எப்படி வந்து ஆக்சுவலாக வந்து கால்குலேட் பண்ணிக்கிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உங்களுடைய இபி அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் மெனுவில் அக்கௌண்ட் சம்மரி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணதையுமே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து அவங்க அப்டேட் பண்ணிக்கிற யூனிட் வந்து எவ்வளோ யூனிட் வந்து அப்டேட் பண்ணிக்கிறாங்க, எவ்வளோ பில்லு வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இதில் வந்து வரும். இப்போ வந்து ப்ரெசென்ட்டாக எனக்கு வந்து 5330 வந்து அப்டேட் பண்ணிக்கிறாங்க. 850 யூனிட் வந்து கன்சியூம் ஆயிருக்குது இந்த 4 மாதத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. ப்ரீவியஸ் மந்த் வந்து பார்த்தா அசஸ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. அதாவது போன மாதத்துக்கு 3 மாதம் பே பண்ண பில்லே வந்து உங்களுக்கு அப்படியே போட்டோம். 310 யூனிட் ஓட்டிக்கிறீங்க, 310க்கு 560 பே பண்ணீங்க, அதே பில்லு அப்படியே போட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து இதை விட அதிகமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு அதே அமௌண்ட் வந்து பழைய பில்லே உங்களுக்கு வந்து அப்படியே போட்டாங்க. பட் இந்த டைம் வந்து எப்படி கால்குலேட் பண்ணிக்கிறாங்கன்னா, பழைய பில் எப்போ வந்து அவங்க வந்து மேனுவலாக வந்து ரீடிங் எடுத்துகிட்டு போனாங்களோ அந்த ரீடிங் எடுத்துகிட்டு போனதுலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ யூனிட் யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து போட்டுக்கிறாங்க. அது எப்படிங்கிறது பார்ப்போம். ப்ரெசென்ட்டாக இப்போ எடுத்த ரீடிங் வந்து 5330. ஸோ 5330லேருந்து 4450 கழிச்சது தான் எனக்கு வந்து 880 யூனிட் வந்து அவங்க போட்டுக்கிறாங்க. 880 அப்படிங்கிறது வந்து 2 சைக்கிள் பில். அதாவது போன மாதம் நம்ம வந்து எவ்வளோ பில் பே பண்ணோம், இந்த மாதம். அதாவது ஒவ்வொரு இபி வந்து 2 மாதத்துக்கு ஒருக்கா பே பண்ணுறதுனால நமக்கு வந்து 4 மாதத்துக்கு உண்டானது வந்து 880. ஸோ நம்ம வந்து 2ஆக டிவைட் பண்ணோம்னா நமக்கு வந்து 440 வந்து யூனிட் வந்து நமக்கு வரும் நமக்கு. ஸோ 880 டிவைட் பை 2. 880 வந்து 2 சைக்கிளுக்கான பில். ஒரு சைக்கிளுக்கான பில் வந்து 440. ஸோ ஒரு சைக்கிள் 440க்கு எவ்வளோ வந்து இபி கால்குலேட்டரில் நம்ம செக் பண்ணோம்னா நம்ம 880க்கு எவ்வளோ வரும்னு தெரிஞ்சிடும். ஸோ 880க்கு நம்ம வந்து அவங்க போட்டுக்கிற அமௌண்ட் கரெக்டாக அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். டிஎன்இபி கால்குலேட்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு வந்து 100 யூனிட்னா 0.0. ஸோ 100 யூனிட் வரைக்கும் நமக்கு வந்து 0 தான் நமக்கு. ஸோ இப்போ வந்து நமக்கு 880 யூனிட் இருக்குது. ஸோ இப்போ 880 யூனிட்டுக்கு நம்ம வந்துட்டு டிவைட் பண்ணாமல் அப்படியே நமக்கு வந்து போட்டோம்னா நமக்கு வந்து பார்த்தா 4288 வருது அமௌண்ட்டு. 4288 ரூபா வருது. ஸோ 440 யூனிட்டுக்கு மட்டும் நம்ம போட்டோம்னா போட்டோன்னா எனக்கு 950 ரூபா வந்து வருது எனக்கு. ஸோ 440 யூனிட் 950. அப்புறம் சேம் இந்த மாதம் ஒரு 440 ரெண்டாக பிரிச்சதுனால ஸோ வந்து எனக்கு 1900 ரூபா எனக்கு வந்து வருது. ஸோ 880 யூனிட்டுக்கு 2 சைக்கிளுக்கு எனக்கு வந்து 1900 ரூபா வருது. ஸோ லாஸ்ட் மந்த்து நான் வந்து ஒரு 560 வந்து நான் அசஸ்மெண்ட்டில் பே பண்ண சொன்னாங்க. அப்படிங்கிறது 560 ரூபா வந்து நான் பே பண்ணேன். ஸோ 560 ரூபா நான் பே பண்ணும்போது மிச்சம் ரிமைனிங் அமௌண்ட் வந்து 1340. ஸோ இந்த அமௌண்ட் தான் எனக்கு ஆக்சுவலாக வந்து எனக்கு போட்டுக்கிறது. ஸோ இதுதான் வந்து எனக்கு லாஸ்ட்டாக எடுத்த ரீடிங் அண்டு அதுக்கான பில்லு வந்து இதுதான். நிறைய பேர்த்துக்கு வந்து பில்லு வந்து எனக்கு வந்து 2000, 3000, 4000 எப்படி வருது என்னென்னா, இப்போ டிவைட் பண்ணும்போது இப்போ 4 மாதத்துக்கு எடுத்துட்டாங்க. 4 மாதத்துக்கு எடுத்து டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 500 அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 1000, 2000க்குள்ளே அந்த மாதிரி தான் வரும். ஸோ உங்களுக்கு 1000 பில் அந்த மாதிரி தான் வரும். இப்போ வந்து 1000 யூனிட் 1200 யூனிட் சொல்லும்போது டிவைட் பண்ணால் உங்களுக்கு வந்து 600 யூனிட் வரும். 600 யூனிட்னா உங்களுக்கு வந்து 1700 வந்து பே வரும். ஸோ 1700 2 மாதத்துக்கு இருக்கணும்னா 1700 ஆயிரத்துனா அதே 3400 வந்துடும் உங்களுக்கு. ஸோ இப்படி தான் வந்து அதிகமாகும். இப்போ 1400 யூனிட் வந்து கன்சியூம் பண்ணிக்கிறாங்கன்னா 700 யூனிட் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணும். ஸோ 700 யூனிட்னா உங்களுக்கு வந்து 3100 வந்துடும். ஸோ 2 மாதத்துக்கு 2 சைக்கிள்னு சொல்லும்போது 6100 வந்து உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதுலேருந்து நீங்கள் வந்து பழைய பில்லு பழைய பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க, அதை கழிச்சிட்டு ரிமைனிங் அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து அவங்க கவுண்ட் பண்ணிக்கிறது வந்து இதை வச்சு தான் வந்து கவுண்ட் பண்ணிக்கிறாங்க. பட் அவங்க வந்து நாங்கள் கவர்மெண்ட் வந்து இவ்வளோ சப்சிடி கொடுத்துக்கிறாங்க, இவ்வளோ சப்சிடி வந்து பண்ணிக்கிறோம், 1000 ருபீஸ் 600 ருபீஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லியிருப்பாங்க அதில். ஸோ நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் பில் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது லாஸ்ட் யூனிட் வந்து அதை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து 1340 ரூபா வந்து பே பண்ண சொல்லிக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்க என்ன கீழே வந்து எப்படி சொல்லிக்கிறாங்க பாருங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா எனர்ஜி சார்ஜஸ் பார்த்தா 2440 போட்டுக்கிறாங்க. அப்புறம் வந்து ஃபிக்ஸ்டு சார்ஜஸ் கண்ட்ரோல் லோடு வந்து 60 ருபீஸ் சொல்லிக்கிறாங்க. ஸோ அதை ரெண்டை வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த லாஸ்ட்டு பில் பேயில் எனக்கு ப்ரெசென்ட் எடுத்த ரீடிங்கில் 2440 + 60
கூட்டா 2500 வந்து வந்தது. எனக்கு வந்து கவர்மெண்ட் வந்து சப்சிடி பண்ணிக்குன்னு சொல்லிக்கிறாங்க. கவர்மெண்ட் வந்து எனக்கு வந்து சப்சிடி வந்து ரூ. 600 சப்சிடி பண்ணிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரூ. 1900 வந்துருக்குது உங்களுக்கு. இதான் உங்களுக்கு கரண்ட் பில் உங்களுக்கு. கரண்ட் பில் அமௌண்ட் வந்து 2500. அதில கவர்மெண்ட் சப்சிடி வந்துட்டு 600. அது போக ரவுண்ட் ஆஃப் வந்து 1900 பண்ணிக்கிறோம். ஸோ 1900ல லாஸ்ட் மந்த் ப்ரீவியஸா நான் ஒரு பே பண்ணேன். ரூ. 520 பே பண்ணிக்கிறேன். ஸோ அத கழிச்சுட்டு எங்களுக்கு ரூ. 1340. இவங்க வந்து இப்படி சொல்லிக்கிறாங்க. நாங்க உங்களுக்கு வந்து இவ்வளோ சப்சிடி பண்ணிக்கிறோம். இது இவ்வளோ குடுத்துக்குறோம் அப்படிங்கிற மாரி நமக்கு வந்துட்டு சொல்லிக்கிறாங்க. பட் ஆக்சுவலா எடுத்தது வந்து அந்த மாரி தான் 2 மாசத்துக்கு சேர்த்து டிவைட் பண்ணி போட்டு எவ்வளோ யூனிட் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. ஸோ நமக்கு சொல்றது தான் இந்த மாரி. ஸோ நமக்கு வந்து ஒரு பூச்சு பூசி உங்களுக்கு இவ்வளோ சப்சிடி குடுத்துக்குறோம் அப்படிங்கிறத மறைக்கிறாங்க நமக்கு. ஸோ நீங்க அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி நீங்க செக் பண்ணிக்கலாம் நீங்க. ஸோ ஆக்சுவலா எவ்வளோ வந்து இது பண்ணிக்கிறாங்க, எவ்வளோ வந்து இது பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்ம மோஸ்ட்லி வந்து 500 யூனிட், 600 யூனிட் நம்ம ஓடுச்சுனாவே நமக்கு வந்து பில் வந்து அதிகமா வந்துரும். ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.